தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். யுஜிசி விதிகளுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. யுஜிசியின் நடவடிக்கை அரசியலமைப்பு கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யுஜிசி விதி தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கண்டனம். ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிரான திமுக மாணவர் அணி சார்பில் இன்று போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு. ஐந்தாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மூன்றாவது நாளாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம். சட்டம் ஒழுங்கு பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து குரல் எழுப்ப அதிமுக திட்டம். தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்டம் முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். 3 நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. இன்று முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ள நிலையில் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட ஈரோடு மாநகராட்சி அலுவலகம். வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவருடன் 5 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து வரும் 13ஆம் தேதி வரை 14,104 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று முதல் 320 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.
ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பயணிகள் புகார் அளிக்கலாம். அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் நாளை இயக்கம். சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான இன்று அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விரைவில் இந்தியாவிற்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 10 பேருக்கு வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை ஊர்காவல் படை நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிக்கை. திருப்பூரில் திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். யார் அந்த சார்? டி ஷர்ட் அணிந்து பங்கேற்ற அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள். தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு அழுத்தம் தர வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது. திருப்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. காவல்துறை நண்பர்கள் 14 தனிப்படை அமைச்சிருக்கிறார். இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல. அதே காக்கியோடைய அணிந்திருக்கின்றேன், அவருடைய உப்பை நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா தமிழகத்துல நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதற்கு சுட்டிக்காட்டுறோம்? மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது. பல்லடம் மூவர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தமிழக அரசிற்கு அண்ணாமலை வலியுறுத்தல். இந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் 6ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம். நீங்க கேட்கல, இல்ல ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே, இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்க ஒரு போன் பண்ணி சொன்னா அவங்க சிபிஐ விசாரணை எடுத்துக்கலாமே, எதற்காக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறீங்க? சென்னை பனையூரில் இன்று தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல். பெரியார் குறித்து கலைஞர் எழுதிய புத்தகங்களை அரசுடைமையாக்கி ஆதாரம் கேளுங்கள். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு சீமான் மழுப்பலான விளக்கம். நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடைமை ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டு நான் தரேன். பாடுகளை சீமான் மீது வடலூர் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசியதாக திராவிட கழகம் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை.
பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் சீமானுக்கு எதிராக திமுக சார்பில் புகார். திராவிடர் விடுதலைக் கழகத்தினரும் புகார் அளித்துள்ளதால் சீமானுக்கு சிக்கல். பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கிறது. சீமானுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரவு. புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க. பெரியார் அவர்கள் அது போல் சொல்லவே இல்லையா? இது நான் சாயந்தரம் பேசுகிறேங்கண்ணா. பெரியார் எங்கே சொன்னார், எந்த புத்தகத்தில் சொன்னார், அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கள். அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எதுவும் தெரியாது. பெரியாரை இழிவுபடுத்துபவர்கள் தமிழக அரசியலில் ஈடுபட மாட்டார்கள் என அமைச்சர் பி.கே. சேகர்பாபு காட்டம். இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் எப்போது அந்த சாட்டையால் அடித்துக் கொண்டாரோ அன்றைய தினமே அவர் அரசியல் ஞானசூன்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. பெரியாரை யாரெல்லாம் இழிவுபடுத்துகின்றார்களோ அவரெல்லாம் தமிழக அரசியல் ஈடுபட மாட்டார்கள். தமிழகத்துடைய விடிவெள்ளி பகுத்தறிவு விரைவு வைத்து வெளிச்சத்தை உருவாக்கி தந்தார். முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரான கருத்தியல் கொண்டவர்கள் பெரியாரை எதிர்த்து ஓய்ந்து போகட்டும். சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டுதான் திருந்துவார்கள் எனவும் எம்பி கனிமொழி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பதை அண்ணாநகர் சம்பவம் மீண்டும் அம்பலமாக்கியுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பழனிசாமி நடத்தும் நாடகம் இனி எடுபடாது எனவும் சாடல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல். தமிழ் நிலம் என்ற புவிசார் தகவல் அடங்கிய கைபேசி செயலியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் சேவை செய்யும்படி நில அளவைத்துறை இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். இந்தி தேசிய மொழி அல்ல, அலுவலக மொழிதான். காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பேச்சு. ஹிந்தி ஓகே எல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். அது நம்ம நேஷனல் லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு. சரி, எனிவே ஓகே. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தாய் புலியுடன் சுற்றித் திரிந்த குட்டி. ஆர்வமுடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி சட்டசபை தேர்தலில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 85வது இடத்திற்கு சரிந்த இந்தியா.
சிங்கப்பூர் முதலிடத்திலும் ஜப்பான் 2ஆம் இடத்திலும் அங்கம். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்ற சிங்கம். தண்டவாளத்தில் இருந்து துரத்திய வனத்துறை ஊழியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறவுள்ள நிலையில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்தியா. பழம்பெரும் பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது.